ஹாய்டா, இது வந்து யங்மேன் எஃப்எஃப் வந்து பார்ட் 2. என்ன அப்படின்னா மை டியர் லைஃப் பார்ட்னர், அதில் வந்து பார்ட் 2. ஓகேவா? ஸோ ஏன் என்னால் முழு வீடியோ போட முடியல அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா டவுன்லோட் ஆக மாட்டேதுடா. டவுன்லோட் ஆகுது, பாதி டவுன்லோட் ஆகிட்டு மீதி வந்து டவுன்லோடே ஆக மாட்டேது. ஸோ அதனால தான் என்னால் வந்து ஃபுல் வீடியோ போட முடியல. ஸோ பார்ட் 1 போட்டேன். இப்போ வந்து நேற்று என்ன அதாவது அதில் என்ன முடிஞ்சதோ அதுலேருந்து இப்போ வந்து இதில் பார்ட் 2 போட்டுடுறேன்டா. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. ஸோ பார்ட் 1 பார்க்கலான்னா பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்துக்கோங்கடா, இல்லைனா புரியாது. ஓகேவா? ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். அவங்களாம் வந்து கோட் சூட் போட்டிருப்பாங்கடா, கோட் சூட் பேண்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னா உங்களோட ஹிப்பு கொஞ்சம் லைட்டாக தான் கவர் ஆகிருக்கும், மீதி ஹிப்பு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் கை தூக்கினீங்கன்னா உங்கள் ஹிப்பு ஃபுல்லாக நல்லா அப்படியே தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி கோட்டு மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களோட ஹிப் அளவு தான் அந்த கோட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு கோட்டு. அது கூட இந்த ட்ரெஸ்ஸு கூட இந்த மாதிரி ஒரு கோட்டு. இப்போ வந்து 3 பேர் ரெடி ஆகிட்டீங்க. இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்க வந்துடுறாங்க. பார்த்துட்டு என்னடி ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதே மாதிரி ஜிமினோட அம்மா டேவோட அம்மாலாம் பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரி, அம்மா அதெல்லாம் அப்படி தாம்மா டான்ஸுக்குன்னு அப்படி தாம்மா போட்டாகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் 3 பேருமே சொல்கிறீங்க. சொன்னோடனே இது தெரியாமல் நான் வேறு உங்கள் 3 பேரோட ஆளையும் வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான் அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுறது. ஏம்மா என்னத்துக்குமா வர சொன்னேன், அவங்களுக்குலாம் வேலை இருக்குல்ல, வரமாட்டாங்க தானே அப்படின்ற மாதிரி 3 பேர் கேட்குறாங்க. நீங்கள் 3 பேருமே கேட்குறீங்க. கேட்ட உடனே அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சத்தியமாக இல்லடி வந்துடுவாங்க. ஏம்மா உங்களுக்கு எதாவது வேலை இருக்கும்ல, வரமாட்டேன்னு தானே சொல்லிப்பாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்கடி, நாங்கள் 3 பேர் தான் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் வலுக்கட்டாயப்படுத்தி வர சொன்னோம். அவங்க வேறு வரேன்ட்டாங்க. சரி எங்கள் ஆளுங்க டான்ஸ் தானே இப்போ லாஸ்ட் இயர் பண்ணுறாங்க, இப்படி தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்களும் வரேன்னாங்கடி. என்னடி கோலது, ஐயோ உன்னை இன்னைக்கு காப்பாற்ற முடியாதாட்டுக்கே, சாரிடா மகளே, இன்னைக்கு ஒன்று என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அத்தையும் சொல்கிறாங்க. மகளே உன்னையெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாது, உன்னோட புருஷன் வருங்கால புருஷன்ட்டு நீ செத்த அப்படின்ற மாதிரி 3 பேருமே இப்படி தான் சொல்கிறாங்க. சொன்னோடனே உங்களுக்கா ஐயோ எனக்கு வேண்டாம், டான்ஸே வேணான்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, நினச்சிட்டு புலம்பிகிட்டே இருப்பீங்க. அப்புறம்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஷோவும் அப்போ தான் முடிஞ்சிட்ருக்கு. முடிஞ்ச உடனே இப்போ வந்து என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து எப்பயும் போல் நம்ம வந்து நம்மளோட சீனியர்ஸ் தான் வராங்கப்பா கலக்கிறதுக்கு, எல்லாம் ஒரு விசில் போடுவோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சேர்ந்து விசில் போடுறாங்க, விசில் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. வரத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து கரெக்டாக பார்த்தா உங்கள் ஆளுங்களும் வந்து ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரொம்ப செக்ஸியாக டான்ஸ் ஆடுவீங்க, 3 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் சீன் வரும். ஜங்குக்கு வந்து ஜிம்மினை தூக்குவாங்க இல்லையா, அதாவது தூக்கி சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஸோ இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப செக்ஸியாலாம் ரொம்ப ஆடுவாங்கடா. ஸோ அவங்க 3 பேருமே ஆடுறத பார்த்துட்டு அவ்வளோதான், ஏன்னா அப்படி ரொம்ப செக்ஸியாக ஆடுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லையே மீறிடும், கோவத்தோட உச்சியில் வந்துடுவாங்க, எப்படா கீழே வருவாங்க அப்படின்ற மாதிரி காத்துட்ருப்பாங்க. ஸோ இதில் இந்த பாட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அனௌன்ஸ் பண்ணுறவங்க என்னென்னா சூப்பர் பார்ட்னரு அப்படின்ற மாதிரிலாம் வேறு உசுப்பேற்றி விட்டாங்க. இப்போ என்ன ஒன்றா இவ்வளோ நேரம் பொறுத்துட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் இந்த சாங்கை பார்த்தோன்னே எல்லா பொறுமையும் இழந்துருச்சு, எப்படா கீழே வருவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேக் ஸ்டேஜுக்கு 3 பேருமே வந்து பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து ஜின்னும் அப்புறம் ஆரமும் வந்து போகிறாங்க. போயிட்டு ஐயோ போச்சு என்னமோ நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி ஜின்னும் ஆரமும் பேசிக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அவங்க கூடயே பின்னாடியே போயிட்டு அவங்க அம்மாவும் வர்றாங்க. வந்தோடனே இப்போ பார்த்தா 3 பேரும் பேக் ஸ்டேஜுக்கு வராங்க. அவங்க கூட 3 பேருமே, அதாவது வேறு யார், காய், அப்புறம் ஃபிலிக்ஸ், அப்புறம் பூகம், இவங்க 3 பேருமே கூட தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க 3 பேருமே வந்து அவங்க ஜிமின் அப்புறம் உங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றிட்டு வர்றாங்க. ஓரமாக ஏற்றிட்டு வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க, செக்ஸியாக ஆடுறதே தப்பு, அதில்
மொத்தவளத்தோட விட்டுட்டு ஆடுறி பற்றியா அவங்க இருக்காது வாடி உனக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னோன்னே அவ்வளோதான் உங்கள் 3 பேருக்குமே சரியா போயிடுது போச்சு இன்னைக்கு செம்ம இதாக இருக்குது சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாவும் அத்தையும் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு அவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மா இனிமேல் இன்னும் 2-3 நாளைக்கு வந்து ஓயானம் ஜிமின்னு டேயாங்க இவங்க 3 பேரும் அவங்க வீட்டுக்காக வரமாட்டாங்க, நாங்கள் பென்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதான் அவங்க 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. நீங்கள் 3 பேர் என்ன சொல்கிறீங்க அட் அ டைமில், ஐயோ சாரி 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 பேபி ப்ளீஸ் 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 நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், இந்த மாதிரி டான்ஸுக்கு இனிமேல் போகவே மாட்டேன், சாரி ப்ளீஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ண ப்ளீஸ் 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 மா என்னை காப்பாற்றம்மா என்னம்மா விட்டுட்டு போகிறீங்க அத்தை என்னத்தை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி 3 பேர் கத்துவீங்க. அவ்வளோதான் 3 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது 8 பேருமே விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம் எங்கள் பிள்ளைங்களை இனிமேல் யார் காப்பாற்ற போகிறாங்களோ அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து பழந்துக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஓரளவுக்கு மேலே இவங்க வந்து அம்மாவே திட்டிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மாவை கூட பார்க்க மாட்டாங்க, திட்டி விட்டுருவாங்க. ஆக்சுவலாக யாருக்குன்னா நம்ம உங்கள் 3 பேருக்கும் படிஞ்சு உங்கள் 3 பேருக்குமே படிஞ்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு அவங்க அம்மா கிட்ட கூட எடுத்து பேசினதே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அப்படி பயப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அவங்கள விட்டா அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி காலி பண்ணுற அளவு அவங்க 3 பேருமே உங்களை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஆரம்பிச்சிலும் தான் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அங்கிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் போகவும் கரெக்டாக இப்போ யார் உள்ளார வராங்க அப்படின்னா இந்த வேறு யார் இந்த 3 பேர் தான், ஃபிலிக்ஸு, பூகம், அப்புறம் வந்து காய். இவங்க 3 பேரும் உள்ளார வராங்க. வந்துட்டு இவங்க 3 பேர் கையும் பிடிக்கிறாங்க. வந்துட்டு யான் ஓயான் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க ஜிமினை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஃபிலிக்ஸ் வந்து சொல்கிறாங்க என்னென்னா வா ஜிமி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் டேயாங்க கை பிடிச்சிக்கிட்டு பூகம் வந்து வா டேயாங்க நம்ம போகலாம் டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே 3 பேரும் விட்டு அவங்களோட சாவடிச்சுவாங்க நாட்டுக்கு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க, ஹாய் நீங்கள் யார், சொந்தமாக இல்லை இல்லைன்னா இவங்க 3 பேரோட அண்ணனா அப்படின்ட்டு கேட்டோடனே அவ்வளோதான். என்னது நான் அண்ணனா, அப்போ நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டோடனே அவங்க தான் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் 3 பேரும் அவங்க 3 பேர்த்தையும் லவ் பண்ணுறோம் அதுதான் இன்றைக்கி சொல்லலான்னு வந்தோம். இப்போலாம் எல்லாருமே இன்றைக்கி பேரை போட்டு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதும், பிடிக்கலனாலும் நாங்கள் கம்பேர் பண்ண மாட்டோம், பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க 3 பேருக்கும் அவ்வளோதான் சோடு முடிஞ்சிச்சு. காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. முன்னாடியாவது காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருந்தது, இனிமேல் எங்களை காப்பாற்ற யாருமே வர முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு 3 பேரும் விதியன்னு நினச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்களா 3 பேரும் எங்களை உங்கள் 3 பேருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டது. இல்லை யாருக்குமே பிடிக்கல அவங்க சொல்ல வார்த்தைக்குள்ளேயே. அப்போ வந்து யார் யார் வாய் திறக்கிறாங்கன்னா நம்ம ஷுகா, அப்புறம் ஜெஹூட், அப்புறம் ஜங்குக் 3 பேர் என்ன நாட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் உங்களை பிடிக்காது கிளம்ப காத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷுகா, ஜெய்கவ், அப்புறம் ஜேகே வந்து சொன்னோன்னே நீங்கள் யாருங்க நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, அவங்களுக்கு பதிலாக அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏங்க தேவையில்லாமல் இதில் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்டோடனே என்ன ஓவராக பேசுகிற, ஒழுங்கு மரியாதையாக பேசு இல்லைன்னா அவ்வளோதான் வாயெல்லாம் உடச்சி போட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். ஹலோ ப்ரோ கொஞ்சம் பார்த்து மரியாதை கொடுத்து பேசுங்க ஓகேவா. நாங்கள் வந்து அவங்கள லவ் தான் பண்ணுறோன்னு சொன்னோம், ஆனால் நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு மேரேஜ்லாம் பண்ண போகிறது இல்லை இப்போதைக்கு. அப்படி இருந்தாலும் நாங்கள் தானே பண்ண போகிறோம், இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அவ்வளோதான். இப்போ 3 பேரும் சொல்கிறாங்க, ஏய் ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்காங்கடா, அது எங்களோட ஒய்ஃப்ஸ் கேட்டுதா, நல்லா கேட்டுக்க, அதை கழுவிட்டு நல்லா கேட்டுக்க, அது எங்களோட ஒய்ஃப் ஓகேவா. இன்னொரு தடவை அவங்க பக்கத்தில் வரணும்னு நினச்சிக்கிட்டேன் கை காலெல்லாம் உடச்சி போட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி 3 பேரும் மிரட்டினோன்னே போடுற மாதிரி ஆகுது. 3 பேருக்கு
3 பேருக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஐயோ அவ்வளோதான் போச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி இங்கே 3 பேருக்கும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஐயோ இனிமேல் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளும் இல்லை, இவங்களை காப்பாற்றுறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேர்த்தையும் பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம டேவ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே ஜிமினா ஒயனா முதல்ல நம்ம மாடுங்களை கூப்பிட்டு போகணும், இல்லைன்னா அவ்வளோதான் இங்கே ஏதாவது கொலையே நடந்தாலும் நடந்துடும், அப்புறம் நம்ம மேலே கேஸாக போயிடும், வாங்கடா நம்ம மாடு இவங்களை அடிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தையும் தண்ணி ஏற்றுட்டு போகிறாங்க. அப்புறம் அப்படியே போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 3 பேர்த்துக்கும் சாரி நாங்கள் ஆல்ரெடி கமிட்டடு, எங்களுக்கு ட்ரை பண்ணாதீங்க அது வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி வேகமாக சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஏற்றுட்டு போகிறாங்க 3 பேர்த்தையும். ஏன்னா விட்டா இங்கேயே எல்லாத்தையும் பண்ணிட்டுருவாங்க அப்படி பார்க்குறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் வந்து கையை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்க கையை தட்டி விட்டு இவங்க 3 பேரும், அதாவது யாருன்னா நம்ம ஜங்குக்கு, சுகா, அப்புறம் வந்து ஜேஹோப்பு, இவங்க 3 பேரும் வந்து தரன்னு ஏற்றுட்டு போகிறாங்க. ஏற்றுட்டு போயிட்டு அதே ட்ரெஸ்ஸோடையே ஏற்றுட்டு போகிறாங்க. ஏற்றுட்டு போயிட்டு அப்படியே வந்து காருக்குள்ளார தள்ளி விட்றாங்க. வீழ்ந்துட்டு காருக்குள்ளார அவங்க 3 பேர் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ அதுக்கு இவங்க 3 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன பேபிமா இதுக்கு எப்படின்ட்டா, இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லைல்ல, ஆரம்பித்தா அப்போ நிறுத்தவே மாட்டோமே, அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி 3 பேர்த்தையும் பார்த்து கேட்குறாங்க. அப்போ 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஐயோயோ இன்னைக்கு நைட்டு நம்ம உசுரோடு இருக்க மாட்டேக்கே, அம்மா அத்தை யாங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டாங்களே, இப்படி நம்ம எல்லோரும் கழட்டி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்ட்டையும் புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேரும் ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. வேறு எங்கே பென்ட் ஹவுஸு தான். பென்ட் ஹவுஸ்க்கு இவங்க 3 பேருமே அதாவது தனித்தனி கார் எடுத்து வந்திருப்பாங்க. எடுத்து வந்துட்டு இவங்க 3 பேரையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 காருமே எடுத்து வந்திருப்பாங்க. எடுத்து வந்துட்டு 3 பேரையும் காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. போகிறப்பையும் வந்து செம்ம காண்டில் வேகமாக ஓட்டிகிட்ருக்காங்க, செம்ம ஸ்பீடாக. அதுலேயே வந்து 3 பேருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ 3 பேரும் கதை முடி போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ என்னென்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே இருப்பாங்களா. அப்போ வந்து கரெக்டாக பென்ட் ஹவுஸ் வந்தோடனே வந்து கீழே வந்து இவங்க இறங்கிட்டு 3 பேருக்கும் கதவை திறந்துட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியே வந்து கையை பிடிச்சி அவங்க இறங்குறதுக்குள்ளே கையை பிடிச்சி இழுத்துட்டே போகிறாங்க அவங்க 3 பேர்த்தையும். இழுத்துட்டு போயிட்டு அவங்கவுங்க ரூமுக்குள்ளார போயிடுறாங்க. போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே உங்கள் ரூமை காட்டினா என்ன நடக்குது அப்படின்னா, யோஜனை உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க கூட இப்படி டான்ஸ் ஆடிட்டுருப்பேன், நீ டான்ஸ் ஆடுறதுக்கே எனக்கு திக்குன்னு இருக்குது, நீ இப்படி செக்ஸியாக டான்ஸ் ஆடுற அது கூட நான் பொறுத்திருப்பேன், அவங்க கூட டான்ஸ் ஆடினா அது என்னால் சுத்தமாக பொறுத்துக்கவே முடியல, இதில் அவன் உன்னை தூக்குறான் கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான், இதெல்லாம் என்னடி டான்ஸு கருமாந்திரம், ஏன்டி இந்த டான்ஸை கண்டுபிடிச்சவன் அவனை மட்டும் என் கையில் கிடச்சான் செத்துருவான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி 3 பேரும் அப்படியே வந்து மிரட்டுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு ரூம்லேயும் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இங்கே உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெகப் வந்து ஹாஷாக வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வந்து எதுவும் சொல்லலை, ஏதாவது சொன்னால் விட்டா கொலை பண்ணிடுவான், ஏதாவது பண்ணால் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக அவனுக்கு வந்து நான் ஜெகப்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களால் சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு போட்டு ஹாஷாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் ட்ரெஸ்ஸஸ் ஒவ்வொன்றுமா ரிமூவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் போட்டிருக்கிறதே ஒன்றும் இல்லை, வந்து குட்டியோண்டு அழகாக ஒரு ஷர்ட், ஒரு குட்டியோண்டு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கு மேலே ஒரு கோட் இருக்கும், அந்த கோட்டை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே பிடிச்சி இழுத்து கழட்டி தூக்கி எறிகிறாங்க. அது எந்த மூலையில் கிடக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களை வந்து அப்படியே வந்து நெக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு இடமா வந்து கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டு பார்க்குறாங்க. செஸ்ட்டில் வந்து பார்த்தா இப்போ பிரேசர் மட்டும்தான் இருக்குது. கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் இந்த பிரேசரை பார்த்தாரு அப்படியே கீழே வராங்க. ஃபஸ்ட்டு ஹிப்பில் வந்து அப்படியே நச்சுன்னு கிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இவ்வளோ நேரம் கிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்கள் ஹிப்பில் வந்து இப்படி ஃபுல்லாக ஹிக்கீஸாக மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெஹோப்பா அப்படின்னு நீங்களும் கத்திகிட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கும் ப்ரெஷரும் ஆகுது, அதே டைமில் ரொம்ப வலிக்குது. ஏன்னா இப்போ ஹிப்பில் கிஸ் பண்ணுறதை விட்டுட்டு பைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைட் பண்ண ஆரம்பித்தோடனே நீங்கள் என்ன கற்றுருக்குன்னா, ஜெஹோப்பா ப்ளீஸ்
ப்ளீஸ்டா வலிக்குது பார்த்து பொறுமையாக பண்ண ப்ளீஸ் ஜீவப்பா கடிக்காதுடா வலிக்குது கடிக்காத அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கத்துறாங்க. அதை வந்து ஜீவ் கேட்டுட்டு இப்படியே மான் பண்ணு பேபி, இப்படியே மான் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கா நீ இன்னும் எனக்கு பண்ணணும் தாண்டி தோணுது. அப்படி பண்ணுறடி நீ எனக்கு பண்ணுறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா, நீ மான் பண்ணுறதே அழகாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து இன்சர்ட் தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஹாஷாக பண்ணுறீங்க, அவங்களால முடியல, கத்துறீங்க. ஐயோ ஜீவப்பா வலிக்குது ப்ளீஸ் வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. இப்போ வந்து அப்படியே வந்து கத்திக்கிட்டு இப்படி வந்து ரொம்ப ஹாஷாக வந்து இங்கே போயிட்டுருக்கு. அப்படியே வந்து இங்கே நம்ம டேங் சைடு காட்டணும் அப்படின்னா டேங் வந்து கதவை கூட அவங்க சாத்தல. ரூமுக்கு போயிட்டுருக்கப்பே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேங்க வந்து நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து செம்மையாக கழட்டி போட்டுட்டு அவங்க ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டுட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க. டேங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியல. அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா டேங்கால கோஆப்ரேட்டே பண்ண முடியல, அப்படியே ஹாஷாக பண்ணிகிட்ருக்காங்க. பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறாங்க. அப்போ வந்து டேங்கோட பேண்ட்டெல்லாம் கழட்டிட்டு டேங்கோட தவில் வந்து அப்படி டேங்கோட தைஸில் தான் ரொம்ப அப்படியே போட்டு ரப் பண்ணுறாங்க. ரொம்ப போட்டு ரப் பண்ணிட்டு அப்படியே அங்கங்கே தேங்கோட தவிலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து கிள்ளுறாங்க. கிள்ளிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே முத்தெல்லாம் வைக்கிறாங்க. அப்படியே தடையிலலாம் முத்தம் வச்சுட்ருக்காங்க. முத்தம் வைக்கிறது பார்த்துட்டு டேங்க்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஒரு பக்கம் அங்கங்கே கடிச்சு அவ்வளோதான் பர்பிள் கலர் அளவு மார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் தேங்க தான் அவ்வளோ கத்துறாங்க. இங்கே டேங் எவ்வளோ கத்துறாலும் ஜங்கு கசற மாதிரி தெரில, அப்படி பண்ணுறாங்க. ஹாஷாக பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். டேங்க் வலிக்குது. ஐயோ ஜங்குக்கா ப்ளீஸ் பொறுமையாக பண்ணு. ஒன்றும் பேபி தானே, ப்ளீஸ் ஜங்குக்கா ப்ளீஸ் நான் பண்ண வேணாம்னு சொல்ல, கொஞ்சம் பொறுமையாக பண்ணு அப்படின்ற மாதிரி டேங் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு நான் ஏன்டா கேட்கணும், நீ வந்து என் பேச்சு எங்கேயா கேட்குறியா? நான் உன்னை ஆல்ரெடி 3 வருஷம் டான்ஸ் ஆடுறப்பயே ஒரு செக்ஸி டான்ஸ் ஆடக்கூடாது, இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது, அழகாக ட்ரெஸ்ஸு நீட்டாக போடணுன்னு சொன்னேன். நீ போட்டியாடா? இப்போ என்னைய வந்து நீ என்னென்னா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறல்ல. இன்றைக்கி உன்னைய இத்தனை வருஷம் பண்ண முடியாததை சேர்த்து வச்சு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நீ பண்ணதுக்கும் சேர்த்து வச்சு பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீ பண்ண பற்றியா என்ன, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என்னோட பேபியோட இடுப்பில் அவன் கையை வச்சுருப்பான், அவனோட கையை விளங்காமல் போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிவிட்டு ஹாஷாக பண்ணுறான். அவன் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அவன் வந்து பண்ணுறப்ப மேடையும் கீயும் டேயும் வந்து போயிட்டு வரான். அவனுக்காக ரொம்ப முடியல, ரொம்ப ஹாஷாக பண்ணுறான்னா வலிக்குது. ஐயோ ஜங்குக்கா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக பண்ணு, நான் பண்ண வேணாம்னு சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஜங்குக்கா வாய்ப்பே இல்லை பேபிமா, இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ ஜங்கு கிட்ட பகிச்சிட்டு யார்கிட்ட வேணாலும் பகிச்சிக்கலாம், உன் ஹஸ்பண்டை பகிச்சிக்க முடியுமா? அதுவும் எவனோ ஒருத்தன் அவன் உன்னைய தொடுறான், அப்போ நான் எவ்வளோ தொட வேண்டியது இருக்கு. அதுவும் எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா நான் தொட வேண்டிய பட்டில் அவன் தொடுவான். உன்னோட மொத்தமே என்னோட தான், நீ ஃபுல்லாமே எனக்கு மட்டும்தான், வேறு எவனுக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு டேங் தான் ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு நான் உனக்கு மட்டும்தான்டா, வேறு யாருக்குமே கிடையாதுடா. நீ ஏன்டா எவ்வளோ கூப்பிட்ற? ப்ளீஸ் பொறுமையாக பண்ணு, நான் உனக்கு மட்டும்தான், ப்ளீஸ் கோவப்படுறத கொஞ்சம் பொறுமையாக பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் இங்கே புலம்பிட்டு இருப்பான். அப்படி இப்போ இந்த சைடு காட்டினா நம்ம ஜிமினை பார்த்தோம் அப்படின்னா ஜிமினுக்கா முடியல. அவன் வந்து பார்த்தா சுகா வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான், வெறித்தனமாக கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து அவன் லிப்பெல்லாம் போட்டு கடிச்சிட்ருக்கான், சக் பண்ணி இழுக்கிறான், கடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், புதுசாக என்னென்னமோ பண்ணுறான், பிடிச்சி லிக் பண்ணுறான், வாய்க்குள்ளார அப்படியே தன்னோட தங்கை விட்டு அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து இவன் ரொம்ப நேரமாக ஒரு 10 நிமிஷமாக கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானா.
இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மினால் சுத்தமாக மூச்சு முடியல. அப்படியே வந்து அவன் மேலே வந்து ஏறினா சுகா மேலே வந்து பாட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சுகா விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் செம்மையாக திட்டுறாங்க ஜிமினை. ஏண்டா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா ஏன் ஆளை இடுப்பில் தொட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா இடுப்பு ஜஸ்ட்டுக்கு கீழே கையை வச்சு, அது மட்டும் இல்லாமல் காலுக்கு தொட்டைக்கு இடையில கையை வச்சு தூக்கி அவனை சுற்றுவான். இதெல்லாம் என்ன டான்ஸுன்னு கேட்குறேன். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என்னோடய ப்ராப்பர்ட்டி அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா தொட்டுருப்பான். யாரும் நீயும் பார்ட்னரா, நானும் நீயும் தானே பார்ட்னர். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் அனௌன்ஸ் பண்ணுறவ நீயும் அவனும் பார்ட்னர்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லி யார் பார்ட்னரா? சுகா கோவப்படுதுடா. நீ தான் பார்ட்னர். இதோ இந்த இடத்துல தானே கையை வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்காத ஐயோ எங்கே கடிக்காத கடிக்காத வலிக்குது ப்ளீஸ் எங்கே ப்ளீஸ்டா கடிக்காதடா வலிக்குதுடா ப்ளீஸ்டா கடிக்காத வலிக்குது அம்மா அப்படின்பா. இப்போ இங்கேதான் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா பாட்டு போட்டா ஆட்டையில் அதுதான் சாக்குன்னு அவன் கிஸ் பண்ணுற மாதிரி. என்னடா என்னால் எதை கூட பொறுத்துக்க முடியும். அது என்ன சீன்றாது கிஸ் பண்ணுற மாதிரி வரும். அவன் விட்டா கிஸ் பண்ணிடுவான் நாட்டுக்கு. அப்படி ஒன்று பார்க்குறான். இந்த லிப்பை பார்க்க அவன் கிஸ் பண்ண மாதிரி வந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு சப் பண்ணுறான். அப்படியே அவனோட லிப்பு, பாட்டம் லிப்பு, அப்பர் லிப்புன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிடிச்சி இழுக்கிறான், சப் பண்ணுறான். அப்படியே வந்து கட்டிக்கிறான். அந்த லிப்லேருந்து கிட்டத்தட்ட ரத்தமே வந்துடுச்சு. அந்த ரத்தத்தையும் அப்படியே குடிச்சிட்டு லிப்பு மட்டும் இல்லைடா, நீ மொத்தமாக எனக்கு மட்டும்தான் நீ நல்லா கேட்டுக்கோ, நீ என்னோடய ப்ராப்பர்ட்டி. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என்னோடய ப்ராப்பர்ட்டி தொட்டிருப்பான். அது மட்டும் இல்லை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா உன் வருங்கால புருஷனை வச்சுக்கிட்டே இன்னொருத்தன் கூட ஆடிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா தான் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து கழுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். ஹார்டாக கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து ஒவ்வொரு இடமா பைட் பண்ணுறான். இப்போ நம்ம சுகா தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே ஜிமினோட ட்ரெஸ் எல்லாம் இப்படியே பிடிச்சி இழுக்கிலே கிழிஞ்சு போயிடுறது. ஏன்னா அவங்க என்ன போட்டிருப்பாங்க, காலர் மாதிரி இருக்கும். காலர் மாதிரி வச்சு அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தோன்னா இப்போ கூட அப்படியே வந்து நல்லா தெரியும் இல்லையா, லேசாக இழுத்தா கூட அப்படி தெரியும் இல்லையா, அந்தளவுக்கு அந்த செயின் போட்ட மாதிரி தானே போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் அப்படியே கிழிச்சு தூர போட்டுட்டு அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸையும் வேகமாக சுகாவோட ட்ரெஸ்ஸும் அப்படியே அவங்க வேகமாக கழட்டிட்டு இது வந்து செம்ம ஹாஷாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜிம்மின் பண்ண மாட்டானோ அப்படின்னு நினச்சா ஜிம்மினும் ஏற்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்னால் பண்ண முடியல. அப்போ வந்து சுகாவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அட்லீஸ்ட் அவன் பண்ணவாது ட்ரை பண்ணுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன பேபி பாய் பண்ண முடியலையா என் கூட சேர்ந்து பண்ண முடியாது. நீ நார்மல் பூனை தானே பார்த்துருக்க, பூனைம்பல்ல. இப்போ உண்மையான பூனைனா காட்டு பூனைனா என்னன்னு காட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து செஸ்ட்டில் இறங்குறாங்க. செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே வந்து நல்லா நச்சுன்னு கிஸ் கொடுக்குறாங்க. அப்படின்ற மாதிரி நல்லா நச்சுன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே இது செஸ்ட்டில் தான் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமினோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே ஹோல் பாடியை ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ஜிமினோட பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிமினோட பேண்ட்டை ரிமூவ் பண்ண அடுத்த செகண்டு ஜிமின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுகாவோட பேண்ட்டை வந்து அவங்களே ரிமூவ் பண்ணி விடுறாங்க. அதை சுகா பார்த்துட்டு ஸ்மெட் பண்ணுறான். பேபி நீயே கேட்குற,
நான் அதை விட பல மடங்கு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா தான் அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தைஸ் ஃபுல்லாக அப்படியே வந்து அவங்களோட தொடையிலலாம் ஃபுல்லாக புட்டு ரப்புன்றாங்க அப்படியே ஜிமினுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக மூட் ஆகுது. அப்படியே வந்து மூட் ஆகிட்டே இருக்கப்போ அப்படியே வந்து பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹிப்லலாம் இப்போ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுகா வந்து ஹிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கீழே வராங்க. கீழே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்சர்ட் பண்ணி ரொம்ப வேகமாக பண்ணுறாங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது செம்ம வேகமாக பண்ணுறாங்க. ஜிமின் மேலேயும் கீழேயுமா அப்படி வேகமாக போயிட்டு அவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜிமினை வந்து அப்படியே வந்து பின்னாடி திருப்பி போட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணி பின்னாடி வழியாக பண்ணுறாங்க. அப்படியே வந்து ரொம்ப கொஞ்சம் வலிக்குது, அவ்வளோ வலிக்குது. ஜிமினாவுக்கு வலிக்குது, ஒரு பக்கம் ப்ளஷராக இருக்குது. ஜிமினா வந்து மோன் பண்ணுறான், எங்கேயா ப்ளீஸ்டா, ப்ளீஸ் பொறுமையாக பண்ணு, ப்ளீஸ் வலிக்குது, வலிக்குது எங்கேயா ப்ளீஸ், வலிக்குது, அப்படிதான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எங்கே தான் கொஞ்சம் பொறுத்துக்க அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் வந்தாச்சு, அவ்வளோதான். அப்போ இவ்வளோ ப்ளஷராக இருக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி எங்கே சொல்ல அதுக்கு நம்ம ஜிமின் தான் நல்லா இருக்கு, எங்கே இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல இப்படி தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ப்ளஷர் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ப்ளஷர்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஜிமினோட மவுத்தில் வந்து அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஜிமினும் வந்து அதை சக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவ்வளோதான் எங்கேக்கு அவ்வளோ மூடாகுது, அவ்வளோ செம்மையாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது. எங்கேயோட சலிவா வந்து வெளில வந்துருக்கு. அப்படியே வந்து ஜிமின் வந்து முழுங்கிட்டு முடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானா பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மறுபடியும் வெளில எடுத்துகிட்டு அப்படியே வந்து உதட்டெலாம் வந்து தொடச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து அவனோட மவுத்தில் இன்சர்ட் பண்ணிக்கிறான். எங்கேயும் வந்து ஜிமினோட மவுத்தில் இன்சர்ட் பண்ணிட்டு அவன் வந்து சக் பண்ண இப்போ என்ன அப்படின்னா உங்களோட அம்மா அப்புறம் டேங்கோட அம்மா ஜிமினோட அம்மா என்ன அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ஆல்ரெடி பல வாட்டி கெஞ்சி கூத்தாடி இருப்பாங்க. யாருன்னா உங்களோட லவர் தான், அதாவது ஜங்குக்கு, சுகா, அப்புறம் ஜெய்ஹோபி. ஸோ அதனால தான் பென்ட் ஹவுஸ்க்கு போகிறோம்னே ஓகேன்னு சொல்லிட்டு 2-3 நாள்லேயே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க எது பண்ணாலும் கண்டுக்கல. ஸோ அதனால தான் இந்த 3 பேர் தைரியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்து காட்டணுன்னா மணி இப்போ வந்து 2 ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஜேஹோ முடிச்சுட்டு அப்போ தான் நீங்கள் 2 பேரும் படுக்கிறீங்க. அதே மாதிரி தான் இந்த ஜங்குக்கும் டேவும் முடிச்சுட்டு அப்போ தான் படுக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து எங்கேயும் ஜிமினும் வந்து 6 மணி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 6 மணிக்கு தான் கரெக்டாக முடிச்சுட்டு அப்போ தான் படுக்கிறாங்க. அது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து காலைல ஆயிடுச்சு, யாருமே எழுந்திருக்கல. கரெக்டாக ஒரு 12 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டு பாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம டாப்பு தான் எழுந்திரிக்கிறாங்க. வேறு யார், ஜங்குக்கு, ஜேஹோப்பு, அப்புறம் யோகி, இவங்க 3 பேர் எழுந்திரிச்சு கீழே வந்துட்டு ஃபுட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட்லாம் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சிட்டு காலைல வர்றாங்க. வந்துட்டு பார்த்தா ஜின்னு அப்புறம் நாம்ஜின்னு வந்து அங்கே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு 3 பேருக்கும் ஷாக், என்னடா இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா அதிசயமாக இங்கே வந்திருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது எங்கள் கூட தங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இப்போ வந்து அப்புறம் ஜின்னும் ஆரம்பம் தான் சொல்கிறாங்க, இல்லைடா அவங்கள்ட்ட ஒரு நியூஸு சொல்லலான்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது, என்ன நியூஸு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, அதுவா என்ன அவங்க என்ன நீ எழுந்திரிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஆமாயாங்க உங்களுக்கு தெரியும்ல, தெரியும்டா, என்னோட குட்டி பேபிஸ் அதுங்க என்ன பாடுபட்டுச்சோ அப்படின்ற மாதிரி ஜின்டா இப்போ உங்கள் 3 பேர்த்தையும் சொல்கிறாங்க. சொன்னோடனே இப்போ கரெக்டாக நீங்கள் தான் வரும்பொழுது பார்த்தா எல்லோரும் வந்து செம்மையாக ஜாலியாக 5 பேருமே வந்து சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அதாவது உங்கள் 3 ஆளுங்களும் அப்புறம் வந்து என்னென்னா ஜின்னு அப்புறம் வாரமும் வந்து சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாலியாக நிறைய டிஷ்ஷஸ் ரெடியாக இருக்குது. நீங்கள் 3 பேருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே வரீங்க கீழே, என்னன்னு தெரியல உங்களுக்கு, அப்போ தான் கேட்குறீங்க.
என்னாச்சு 3 பேர் இப்படி சிரிச்சுட்ருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் ஜின்னும் நாம்ஜினும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கீங்க. அதுவும் ஜின்யாங் முகத்துலேயும் நாம்ஜின்யாங் முகத்துலேயும் ரொம்ப அதிகமான ஸ்மைல் இருக்கேன்னு சொல்லிட்டு 3 பேர் அட்ட டைமில் சொல்லும் போது, அப்போ வந்து ஜின் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் 3 பேருக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியா ஜின்யாங், ஐயோ ஜின்யாங் அப்படின்னு எனக்கு ஒரு பாப்பா குட்டி தம்பியை பார்ப்போம் வரப்போகுது அழகாக இருக்கும் அப்படி. ஸோ இப்படி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன்டா. ஸோ நான் ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ஷார்ட்டாக தான் போடணும்னு நினச்சேன். பட் எதுக்காக இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லையா போடுறதுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்காக பெருசாக போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா ப்ளீஸ்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா? ஓகே பாய். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா அதை செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, நீங்களும் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட முடியும். சரி ஓகேடா, பாய்டா ரமேஷ், பாய், see you, டாடா.